இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்மளுடைய அண்டை நாடான வங்கதேசத்துல மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள், கலவரங்கள் அப்படின்றது வெடிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த போராட்டம் இந்தியாவுக்கு எதிரான போராட்டமாக கிளம்பி இருக்கிறது தான் ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கு. சமீபத்துல வங்கதேசத்துல ஒரு மாணவர் சங்கத்தினுடைய தலைவரை கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதற்கு இந்தியா தான் காரணம் சொல்லி அந்த போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வங்கதேசத்துல இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை முற்றுகையிடுறதா இருக்கட்டும், அதுல தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. சோ நம்மளுடைய அண்டை நாடான வங்கதேசத்துல இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இந்தியாவுக்கு எதிராக கிளம்புறத இந்தியாவுக்கு என்ன செய்தியை சொல்ல வருது? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த? இந்த விஷயத்தை பொறுத்தளவு பொதுவா இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை இல்லைன்னா இந்துக்களை கொலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் பெரும்பாலும் இந்த செய்திகள் ஊடகங்கள்ல வாசகர்களை சேர ஒரு விஷயமா இருக்குது. அது அது ஒரு வகையான அரசியல். அதுல நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல அது 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 முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனா ஒரு அரசியல் நடக்குது, இல்ல ஒரு கொலை நடக்குது, இந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்குதுன்னா இது காரணம் இல்லாம நடக்க முடியாது. அந்த காரணம் வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே நடக்குது அப்படின்னு நினைச்சோம்னா, ஒரு அரசியல் நடக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்தோ, ஒரு தேவை எதிர்பார்த்தோ யாரும் சும்மா போய் உயிரை விட மாட்டாங்க. நம்ம வேற யாராவது போய் செய்ய சொல்லுவாங்கன்னா செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்ப அங்க இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடக்குது, உயிரை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சண்டை நடக்குது, இப்படி ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஒரு தேவை இருக்கும். அப்படி அந்த மாதிரி தேவை, அதாவது ஒரு இது ரெண்டுமே ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம். ஒரு பக்கம் அந்த மாதிரி பொருளாதார தேவைகள் இருக்கிறது, பலன்கள் இருக்கிறதுன்றது ஒரு பக்கம், அதுக்கான அரசியல்ன்றது ரெண்டாவது பக்கம். அப்போ ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கமும் பார்த்தாதான் நம்ம ஒரு முழு நாணயத்தோடைய அந்த வடிவம் நமக்கு தெரியும். ஒரு பக்கத்தை மட்டும் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அரைகுறை புரிதல், அரை உண்மைதான் நமக்கு தெரியும். இப்போ முழு உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள்ன்றது ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா அதுக்காக கண்டுபிடிக்கவே முடியாதா இல்ல புரிஞ்சுக்கவே முடியாதான்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ இதை எந்த ஒரு சட்டகத்துக்குள்ள வச்சு பார்க்கலாம் அப்படின்னா, வங்கதேசம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒண்ணு பூகோள ரீதியா அதோடைய அமைவிட எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்னு அது உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் எந்த மாதிரியான உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மூணாவது அந்த சந்தை எவ்வளவு பெரிய சந்தை அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மூணு விஷயத்துல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஓரளவுக்கு இந்த விஷயம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்றத பத்தி ஒரு அனுமானம் கிடைச்சிடும். அப்போ அந்த நாட்டுக்கான சந்தையோ இல்ல ஏற்றுமதி பொருளோ இல்ல ஒரு பூகோள அரசியல் சார்ந்து அது வங்காள விரிகுடா அந்த கடலோட ஒட்டிய ஒரு பகுதியா இருக்கு. அப்ப இந்தியா ஒட்டிய அந்த பகுதிக்குள்ள நீங்க ஒரு உள்ள போய் வரணும் அப்படின்னா ஒரு போர் கப்பலாகட்டும், ஒரு வணிக கப்பலாகட்டும் உள்ள போய் வரணும்னா இந்த நாடு அல்லது மியான்மர்னு சொல்லக்கூடிய பக்கத்துல இருக்கிற நாடு, ரெண்டு நாட்டுல ஏதோ ஒரு நாடு வழியா தான் போக முடியும். ஏன்னா இந்தியா மற்ற அந்த கடற்கரை பகுதி முழுக்க இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கு இந்த இந்த காரணங்களுக்காக என்ன நடக்க முடியும்னா இந்த மாதிரியான மாற்றங்கள், அதுக்கான பின்னணி இருக்கக்கூடியவங்க அதுக்காக ஆதரவு தெரிவிக்க முடியும், வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை ஒரு பூகோள அரசியல் வச்சு பார்க்கணும் அப்படின்னா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த பகுதி முழுக்க நடந்துட்டு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மியான்மர்ல ரொம்ப நாளா உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய தாய்லாந்துல பாத்தீங்க அப்படின்னா கம்போடியாவும் தாய்லாந்து இன்னைக்கு போர்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அதுக்கு பின்னாடி அடுத்த பக்கமா பார்த்துட்டோம் அப்படின்னா பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கு இடையே தொடர்ந்து மோதல் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் அப்படின்னா ஜப்பானுக்கும் இப்ப சீனாவுக்கும் மோதல் பெருகிட்டு இருக்கு. அது ஒரு மோதல் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் சீன தைவான் மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அது மாறாத ஒரு விஷயமா நடந்துட்டு. அப்ப இந்த பகுதி முழுக்கவே ஒரு கொந்தளிப்பான சூழலா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பங்களாதேஷுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடான மியான்மர், நேபாளத்திலயும் சமீபத்துல இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடந்து அங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததை பார்த்தோம். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, இங்கேயும் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடந்து அங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததையும் நம்ம பார்த்தோம். அப்படி தொடர்ந்து நம்மளை சுத்தி போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த பகுதி முழுக்க ஒரு கொந்தளிப்பான சூழல்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த சூழல்ல இப்ப வங்கதேசத்துல இந்த மாதிரியான ஒரு சூழல் நடக்குது அப்படின்னா இந்த மாற்றங்கள்ல யாருக்கு அதிக ஆர்வம் உள்ள ஒரு நாடுகள் யாராருன்னு சொல்லி பார்க்கணும். யாரா இருக்காங்க அப்படின்னா ஒண்ணு பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நாடு அது அமெரிக்கா தான். உலகத்துல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, சந்தை தேவை அப்படின்ற ஒரு தேவை இருக்குது அப்படின்றதால அவங்க ஒரு ஆளு. அதன் பிறகு இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு சீனா, இன்னொன்னு இந்தியா. இது ரெண்டு நாடுகள் தான் இன்னைக்கு பொருளாதார உற்பத்தி சந்தை சார்ந்த அந்த ஒரு தேவை உள்ள ரெண்டு நாடுகள். அப்போ
இந்த மூன்று நாடுகளுக்கு இடையில இந்த வங்கதேசம் அப்படிங்கிறது யாரு சார்பா எந்த மாதிரியான ஒரு நலன்கள் சார்ந்து இந்த போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கலாம். அது இப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு போராட்டம் நடந்தது, அது இந்தியாவுக்கு எதிரான போராட்டமா இல்லையான்றதை தாண்டி போராட்டம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, அதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, இது ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுன்ற ஒரு அளவுக்கு நம்மளால ஊகிக்க முடியும். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, போராட்டம் நடந்ததுக்கு பிறகு அங்க இருந்த தலைமை அமைச்சரா இருந்த அவங்க ஷேக் ஹசீனா வந்து இங்க இந்தியாவுக்கு அடைக்கலம் புகுந்தாங்க. அதன் பிறகு அங்க இடைக்கால அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுல யாரோ ஒருவரால் அங்க இருந்த போராட்ட குழுவினராலோ இல்ல மற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவங்களாவோ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசு உருவாக்கப்பட்டது. டெக்னோக்ராட்னு சொல்லுவாங்க பொதுவாக. அப்படி அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா யூனுஸ் கானா இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா ஒரு நோபல் பரிசு பெற்றவர். எல்லாரும் பார்த்த உடனே பெரிய ஆள் தான், நோபல் பரிசு பெற்றவர். அவர் நோபல் பரிசு மட்டும் பெறல, அமெரிக்காவுடைய உயரிய விருதுகளையும் பெற்றிருக்கிறார். எப்படி வந்து வெனிசுவேலா இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சி தலைவர் எப்படி வந்து இப்போ அமைதி நோபல் பரிசை வாங்கிட்டு எங்க நாடு மேல வந்து படையெடுங்க, சீக்கிரமா எங்களை வந்து விடுவீங்கன்னு சொல்லி அமெரிக்கா கோரிக்கை வச்சாங்களோ, அந்த மாதிரியான ஒரு நோபல் பரிசு வாங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒருத்தராக இருக்கிறாரு, யூனுஸ் கான் இருக்கிறாரு. அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா, நுண் கடன் சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் அதை கண்டுபிடிச்சு மக்களை வந்து ஒரு சேவியரா விடுவிச்சதா சொல்றாங்க. அது அந்த மக்கள் தான் சொல்லணும், நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவர் தான் வந்து தலைமை ஏற்றார். அப்போ அதுக்கு தலைமை ஏற்றதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு சீனாவோட சுமூகமா நடந்தாரு, அமெரிக்காவோட சுமூகமா போனாரு. அங்க வந்து இந்த ஸ்டார்லிங்க் சொல்லக்கூடிய அந்த எலான் மஸ்கோட அந்த இணையதள இணைப்பு வந்து அங்க அந்த சந்தை வந்து அவங்களுக்கு திறந்து விடப்பட்டதா செய்திகள் வந்தது. நடைமுறைக்கு வந்துடுச்சா இல்லையான்னு தெரியல. அதன் பிறகு என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்க இருக்கு பாகிஸ்தான், அதான் இவ்வளவு நாளா ஒரு எதிரி நாடா கட்டமைக்கப்பட்ட, அதான் வங்கதேசத்துக்கு எதிரான ஒரு நாடா கட்டமைக்கப்பட்ட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த ராணுவ தளபதி வந்து இங்க வங்கதேசத்துக்கு வந்து இந்த ராணுவத்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனாங்க. ஒரு சுமூகமா நம்ம 2 பேர் இருக்கலாம்னு சொல்லிட்டு போனாரு. அது மட்டும் இல்ல, அவர் வந்து சீனாவோடையும் ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொன்னாரு. ஆனா சுமூகமா நடக்காத ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா தான். ஏன்னா இங்க இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய அந்த மின்சாரத்துக்கு நாங்க வந்து பணம் தர முடியாதுன்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வந்தது. அது யார் ஏற்றுமதி பண்றாங்கன்னா அதானி குழுமம் தான் ஏற்றுமதி செய்யுது. அதுல சிக்கல் ஏற்பட்டதாகவும் பின்னாடி அது தீர்க்கப்பட்டதாகவும் செய்தி வந்தது. இது எல்லாத்தையும் நம்ம வச்சு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை. என்ன எதிரான நடவடிக்கை? இந்த மாதிரி அப்ப அந்த சந்தையில இந்தியாவுக்கு எவ்வளவு தூரம் பங்கு இருக்குன்னா, இந்த மாதிரி ஏற்றுமதி சார்ந்த பங்கு நிறைய, இந்தியாவுடைய பங்கு அது நிறைய இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு. 2வது, இந்த ஏற்றுமதி சார்ந்த பங்கு மட்டும் கிடையாது, அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மியான்மர் மற்ற நாடுகள்ல நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு ஆயுதம் கொடுக்கணும்னாவோ இல்ல வந்து ஒரு உதவி செய்யணும்னாவோ அருகில் இருக்கக்கூடிய நாடுகளோட உதவி இல்லாம செய்ய முடியாது. அப்படியான ஒரு தேவைக்கு அந்த ஒரு நாடுன்றது தேவையா இருக்குது. அப்ப அந்த தேவைக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஆனா மியான்மர்ன்றது சீனாவுடைய எல்லையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ தன்னோட நாட்டுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டுக்கு இவங்க துணை போவாங்களா, சீனா போவாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ வேற யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த தேவை இருக்க முடியும். அவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த போராட்டம் நடந்ததா சொல்றாங்க. அந்த போராட்டம் எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னா பெரும்பாலும் சமூக வலைதளங்கள் வழியா தான் ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு. சமூக வலைதளங்கள்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு செய்தி போட்டோம்னா அது எல்லாருக்கும் போய் சேராது. நிறைய பேருக்கு தெரியும் நீங்க என்ன செய்தி போடுறீங்க, யாரை வச்சு செய்தி போடுறீங்களதை வச்சுதான் அது எத்தனை பேருக்கு காட்டும் அப்படின்றதே தெரியும். அந்த அல்காரி தான் அவங்க அப்படிதான் செட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு விஷயம் பரவணும், அது ஒரு தீ போல பரவணும் அப்படின்னா அந்த சமூக வலைதளத்தை யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும். அதை வந்து பரவ விடணுமா வேணாமான்னு முடிவு பண்ற இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப யார் அந்த சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வந்து முழுமையா கட்டுப்பாடுல இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு எதிரான இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இந்த நடந்த போராட்டம்ன்றது இந்தியாவுக்கு எதிரான போராட்டம் மட்டும் இல்ல, மற்றவர்களுடைய நலன் சார்ந்தும் இந்த போராட்டம் நடந்து அவங்க சார்பான ஆட்கள் தான் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, அந்த ஆட்சிகளை வந்திருக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு சார்பான நடவடிக்கைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த ராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தமாகட்டும் இல்ல வந்து ஸ்டார்லிங்ஸ்க்கு வந்து ஒப்பந்தம், அதாவது அந்த சந்தையை திறந்து விடுறதாகட்டும், அப்படின்னு எல்லா விஷயங்களும் சாதகமா நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பின்னணியில ஏன் வந்து இப்போ இந்தியாவுக்கு எதிராக இப்போ நம்ம இப்படி இதை வந்து முடிவா சொல்ல முடியாது. இப்ப நடப்புகளை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம முடிவுக்கு வரலாம்னா இல்ல என்ன மாதிரியான அனுமானத்துக்கு வரலாம் அப்படின்னா, அப்ப இது வந்து இந்த நடவடிக்கை, இந்த போராட்டம் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய இந்திய சார்பான அந்த அரசுக்கு மாற்றா மற்றவங்களுக்கு சார்பான ஒரு அரசு அமையிறது அப்படின்றத அதோட நோக்கமா இருந்திருக்குது. அந்த நோக்கத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்றது மட்டும் இல்ல, அதன் பிறகு நடந்த எல்லா நிகழ்வுகளும் இந்தியாவுக்கு எதிராக செல்லக்கூடியதாகவும் அது மற்ற நாடுகளுக்கு சாதகமா போகக்கூடிய ஒரு விஷயமாவும் இருந்துகிட்டு இருக்குது. இப்ப இதுதான் நம்ம வந்து இப்போ இந்த போராட்டம் நடந்ததுக்கான பின்னணி. இப்ப இந்த பின்னணியில இருந்தா நம்ம என்ன
முடிவு பண்ணணும் அப்படின்னா இது ஏன் நடந்தது, இது எந்த மாதிரியான இந்தியாவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத இதுல இருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பா இந்த பங்களாதேஷ் விவகாரத்துல வந்து ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீகை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதற்கு பதிலாக அந்த இடைக்கால அரசாங்கம் வந்து தீவிரமான வலதுசாரி இஸ்லாமிய பேசக்கூடிய அந்த கட்சியை வந்து திரும்பவும் வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்போ வங்கதேசமும் வந்து அந்த தீவிர வலதுசாரியை நோக்கி போகுதா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா உலகம் முழுவதுமே இந்த வலதுசாரிகளினுடைய கை ஓங்குறதா வந்து நம்ம நிறைய நாடுகளை பார்க்கிறோம். அந்த மாதிரி இந்த பங்களாதேஷ் அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணுமா? முதல்ல இங்க 3 வங்கத்துல பொறுத்தளவுக்கு 3 முக்கியமான கட்சிகள் இயங்கிட்டு இருக்கு. ஒரு இஸ்லாமிய கட்சி ஒண்ணு, அவாமி லீக் கட்சி ஒண்ணு, இன்னொன்னு பிஎன்பின்னு சொல்லக்கூடிய அந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்றது 3 கட்சி இயங்கிட்டு இருக்குது. 3 கட்சியும் 3 காலகட்டங்கள்ல உருவான கட்சிகளா நம்ம பாக்குறோம். ஒண்ணு நீங்க சொல்ற அந்த இஸ்லாமிய கட்சி பாத்தீங்கன்னா 1949 காலகட்டத்திலேயே அது மிக பழமையான ஒரு கட்சியா இருக்குது, இன்னைக்கு வரை இருந்துகிட்டு இருக்குது. அதன் பிறகு இந்த அவாமி லீக் அப்படிங்கிறது அந்த 1970கள் காலத்துல இந்த போர் காலகட்டத்துல உருவான கட்சி. அதன் பிறகு உருவானதுதான் இந்த பிஎன்பின்னு சொல்லக்கூடிய கட்சி. அப்போ இந்தியாவிலையும் சரி வங்கதேசத்திலயும் சரி இத்தனை கட்சிகள் இருக்குது அப்படின்னா ஏதோ காரணம் இல்லாம கட்சிகள் இருக்க முடியாது. இப்போ ஏதோ ஒரு காரணம், என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு ஆளு வர்க்கங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல வந்து அதிமுக, திமுக அப்படின்னு பல கட்சிகள் இருந்தாலும் ஏதோ அவங்க வந்து வெறுமனே ஒரு கொள்கைக்காக நாங்க சண்டை போடுறோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க பின்னாடி ஒரு நலன்கள் இருக்கக்கூடிய ஒரு முதலாளிகளோட நலன்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ ஜனநாயகம் அப்படின்னாவே பொதுவா 2 விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து மக்களுக்கான ஜனநாயகம், இன்னொன்னு முதலாளிகளுக்கான ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி. அப்போ பெரும்பாலும் நம்ம முன்னாடி முன்வைக்கக்கூடிய விஷயம்ன்றது என்னவா இருக்குது அப்படின்னா அது மக்களுக்கான ஜனநாயகம் அப்படின்றதுதான். ஆனா அதுல சொல்லப்படாத ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா அது முதலாளிகளுக்கான ஜனநாயகமும் அதுல உள்ள இருக்குது. அது எந்த ஜனநாயகம் யாருக்காக இது இயங்குதுன்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அதுல வந்து இப்ப இந்த 3 கட்சிகள் இருக்குது அப்படின்னா இந்த பழமைவாதம், நீங்க சொல்லக்கூடிய அந்த பழமைவாத கட்சி உருவானது என்னன்னா அப்போ அதுக்கு முன்னாடி, அதாவது விடுதலைக்கு முன்னாடி, இந்திய விடுதலைக்கு முன்னாடி அந்த ஆங்கிலேயர் காலகட்டத்துல அங்க உருவாகி வளர்ந்த ஒரு இஸ்லாமிய அந்த மூலதனம் இல்ல வந்து அந்த மாதிரியான நபர்களுடைய நலன்களை முன்னிறுத்திய கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அவங்களுடைய அந்த பழமைவாதம், அந்த நிலப்பிரபுத்துவ அந்த காலகட்டத்துல உருவான அந்த மதிப்பீடுகள், அது சார்ந்த மதவாத அந்த சிந்தனை அப்படிங்கிறது அங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன சொல்ல போனா அங்க பெரும்பான்மை வந்து அந்த மாதிரியான இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. அதன் பிறகு வந்த உலக மாற்றங்களும் சரி, இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்களும் சரி, ஒரு ஒரு புதிய தேவை ஏற்படுத்துது. அந்த தேவையில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப அது விரிவா போனோம் அப்படின்னா ரொம்ப அவசர்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும், அதனால வேண்டாம். ஆனா அப்படி ஒரு தேவை ஏற்படுத்தி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு போர் நடக்குது. போர் நடந்ததுக்கு பிறகு ஒரு புதிய ஆட்சி ஏற்படுது. அந்த புதிய ஆட்சி என்னன்னா இது வந்து ஒரு மதச்சார்பற்ற ஆட்சின்னு சொல்றாங்க. மதச்சார்பற்ற ஆட்சின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அங்க வெறும் வங்கதேசம் மட்டும் இல்லை, மற்ற சிறுபான்மையினரும் இருக்கிறாங்களா, அது ஒண்ணு. 2வது என்னன்னா உலகம் முழுக்கவும் சரி இந்தியாவிலையும் சரி அப்படி ஒரு மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ மேலோங்கி இருந்ததால அவங்களும் அந்த மாதிரி நாங்க மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க. அதன் பிறகு வந்த 78ல தொடங்கின பிஎன்பி கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் அந்த மதச்சார்பின்மையை சொன்னாலும் சரிதான், இவங்களுடைய கருத்தியெல்லாம் எதை வச்சுக்கிறாங்க அப்படின்னா அங்க வங்க இனவழி தேசியம் அப்படின்றத இவங்க முன் வைக்கிறாங்க. யாரு? இந்த அவாமி லீக்னு சொல்றவங்க. ஆனா இதுக்கு பதிலா இவங்க இன்னொரு கருத்துல ஒரு கட்சி இயங்கணும், ஒரு அரசியல் இயங்கணும், அதுக்கு ஒரு கொள்கை இருக்கணும். அதுக்கு ஒரு கொள்கை இல்லாம எந்த ஒரு கட்சி இயங்க முடியாது. நீங்க 1000 பொருளாதார காரணங்கள் சொன்னாலும் அந்த பொருளாதார காரணத்தை, அந்த பொருளாதார நலன்களை நிலைப்படுத்தி அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கக்கூடிய ஒரு கருத்தியல் தேவை. கருத்தியல் இல்லாம எந்த ஒரு அரசியல் நடத்த முடியாது. அப்ப அந்த கருத்தியலுக்கு மாற்றா உருவானதுதான் நாங்க வந்து வங்க மொழிவழி தேசியத்துக்கு பதிலா வங்க நிலவழி தேசியத்தை முன் வச்சதுதான் பிஎன்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாற்று கட்சி. அப்போ இந்த 3 கட்சிகளும் இங்க இயங்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ 3 வகையான ஆளும் வர்க்கம் அங்க இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்தியாவில வந்து ஒரு பாரதிய ஜனதான்றது அந்த மாதிரி ஒரு ஆளு வர்க்கம், காங்கிரஸ்ன்றது அதுக்கு முன்னாடி இருந்த ஆளு வர்க்கம்ன்ற மாதிரி அவங்களுடைய நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த 3 கட்சிகளும் இந்த மூன்று வகைப்பட்ட ஆளு வர்க்கங்களை அவங்களுடைய நலன்களை முன்னிறுத்தக்கூடிய 3 கட்சிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இது வரைக்கும் இவங்கள்ட்ட இருந்த அந்த போட்டி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. அது எதிர்கட்சி ஆட்சி முறையாது. அந்த 3வது கட்சி கூடியவங்களுக்கு பெரிய அளவுல பெரும்பான்மை எதுவும் இல்லாம இருந்தது. ஆனா இப்போ உலக அளவுல உற்பத்தி மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குதுன்றதை நமக்கு பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம அந்த காணொலிகள்ல நம்ம வாசகர்கள் தெரியும். அந்த மாற்றம் நடக்கும் பொழுது இப்போ அந்த போட்டின்றது ரொம்ப அதிக அளவில். அப்ப 70ல ஏற்பட்ட போட்டி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சோவியத் அமெரிக்கா, அதாவது முதலாளித்துவம் வெர்சஸ் சோசியலிசம் சொன்னாலுமே அங்க 2 வகையான ஒரே உற்பத்தி முறைதான். உற்பத்தி முறையில 2 அணி இருந்ததா, 2 அணிகிட்ட எந்த அணிகிட்ட நீங்க போய் அந்த பொருளாதாரம் உற்பத்தி
அந்த மாதிரியான மூலதனம் வாங்கி நீங்க உங்களுடைய உற்பத்தியை நடத்தி நீங்க ஒரு ஒரு பொருளாதாரத்தை நடத்த போறீங்க அப்படின்றதான் விஷயம். அப்ப எந்த பக்கம் அவங்க சார்பு நிலை எடுத்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து சோவியத் சார்பு எடுத்தாங்க அப்படின்றதான் உண்மை. அப்ப இந்திய சோவியத் சார்பு எடுத்தது, அவங்க சார்பா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடா இருக்கக்கூடிய வங்கதேசமும் சோவியத் சார்பு எடுத்தது. ஆனா அதுக்கு எதிரா இருக்க அவங்க அந்த அப்ப வந்து அந்த பாகிஸ்தானோட அங்கமா இருந்த அந்த பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அமெரிக்க சார்பு எடுத்துச்சு. இந்த போட்டி நடுவுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க ஒவ்வொரு நாட்டுல இருக்கக்கூடிய ஆளுவருக்கும் இந்த போட்டியை பயன்படுத்திக்கிட்டு தங்களுக்கான அந்த நலன்களை முன்னெடுக்கிறது. அதான் ஒரு அரசியலா முன்னிலைக்கு கொண்டு வந்து அதனால வந்து நம்ம பலனடைகிறது அப்படின்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப மறுபடியும் இப்போ உலக அளவுல வந்து ஒரு போட்டி, பொருளாதார போட்டின்றது ஏற்பட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சீனாவுக்கும் குறிப்பா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக அந்த இரண்டு நாடுகளுக்கு எதிரான போட்டி. அப்போ இந்த போட்டி ஏற்படும்போது ஏற்கனவே நடந்த உற்பத்தி முறைகள்ல அந்த உற்பத்தி மூலதனம் சார்ந்த விஷயங்கள்ல இனிமே ஒரு நாட்டையோ இல்ல ஒரு சார்பையோ நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய தேவையில்லை, மாற்று தேவை ஏற்படுது. அப்போ அந்த மாற்று தேவை இல்ல மாற்று அந்த உற்பத்தி முறை நடக்கும் பொழுது இந்தியா வந்து மாற்று, அதாவது எதிரணி இந்த இருக்கக்கூடிய 2 அணி பக்கமும் நாங்க வந்து இல்லாம நாங்க 2 பேருக்கும் சமமா நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதும் அதே சமயத்துல இந்தியா வந்து நீங்க எங்க பக்கம் யாராவது ஒரு பக்கம் வரணும்னு சொல்லி இந்தியா மேல அழுத்தம் கொடுக்கறதும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்குது. இந்த அரசியல், அந்த பூகோள அரசியல்ன்றது வங்கதேசத்துல பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப பிரதிபலிக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, இப்ப இந்திய சார்பு, அதாவது இந்தியாவுடைய சார்பு நிலையோ இல்ல சோவியத் சார்பு நிலையோ எடுத்த அந்த அவாமி லீக் வந்து தொடர்ந்து இப்ப இந்திய சார்பா இருக்கும் பொழுது இவங்களுக்கு சாதகமான எந்த விஷயமும் அங்க நடக்காது. ஒரு அரசியல்ல நடக்க முடியாது. அப்போ நீங்க மாற்று அரசியலை முன்னெடுக்கணும்னா, மாற்று உங்களுக்கு வந்து எதிரணி கூட நீங்க சேர்ந்துக்கிட்டு அந்த மாற்றை கொண்டு வர்றது, அரசியல் மாற்றத்தை கொண்டு வர்றது, அதன் மூலமா தனக்கு தேவையான விஷயத்த செஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமா தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ நடந்த அந்த அரசியல் மாற்றங்கிறது இந்த மாதிரியான ஒரு தேவையிலிருந்து எழுந்ததா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க எடுத்துக்கிட்ட கருத்தியல், அதாவது இவ்வளவு நாளா அவங்க வந்து அமெரிக்கர்கள் உலகம் முழுக்க சொன்னது என்னன்னா, நாங்க ஜனநாயகத்தை ஒவ்வொரு நாட்டிலையும் சர்வாதிகாரத்துக்கு எதிராக நாங்க ஜனநாயகத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு தான் தொடர்ந்து பேசுறாங்க. அதே மாதிரி மதவாதத்துக்கு எதிராக நாங்க போராடுறோம், தீவிரவாதத்துக்கு எதிராக போராடுறோம் சொல்றாங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்படிலாம் ஒண்ணும் வெளியில சொன்னாலுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க அவங்க எந்த மதவாதம் பேசினா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. யாரு கூட வேணாலும் நாங்க சேர்ந்து எங்களுக்கு தேவைன்னாவோ எங்களுக்கு சாதகமான விஷயம் நடக்கணும்னாவோ அப்படி பேசக்கூடியவர்களையும் கூடயும் சேர்ந்து நாங்க என்ன பண்ணுவோம், வேலை செய்வோம், அவங்களுக்கான சாதகமான விஷயங்களையும் செஞ்சிருவோம் அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில இப்படி உலகம் முழுக்க ஏற்பட்ட மாற்றம், உற்பத்தி மாற்றம், அதை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான மோதல், இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான அந்த இழுபறி, இந்த காலகட்டத்துல அங்க அப்படி ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒரு அரசியல் அழுத்தம் இந்தியா மேல கொண்டு வரணும் அப்படின்னா, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், இந்தியாவோட சுற்றி இருக்கிற நாடுகள்னா வெறுமனே அது வந்து நட்பு நாடுகள் நம்ம பார்க்கிறோம். அப்படி கிடையாது. நீங்க நேபாளத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், வங்கதேசத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அங்க இந்திய நிறுவனங்கள் எவ்வளவு தூரம் இந்த சந்தையை கையில வச்சிருக்காங்கன்றதான் முக்கியமான விஷயம். அப்போ நமக்கு சார்பு நாடுகள் அப்படின்னா வெறும் சார்பு, அரசியல் சார்பு மட்டும் இல்ல, பொருளாதார சார்பும் சரிதான். அப்போ இந்தியாவுடைய ஒரு வழி கொண்டு வர்றது, இந்தியாவை தன்னுடைய ஒரு பக்கத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னும் பொழுது இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சந்தைகளை வந்து இந்தியாவிலிருந்து உடைச்சு வெளியேற்றுறது அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யும் பொழுது இந்த அழுத்தம், பொருளாதார அழுத்தம் கூடும் பொழுது உங்களுக்கு இயல்பாவே நீங்க அரசியல் ரீதியா ஒரு பக்கம் சார்போ இல்ல வந்து கொஞ்சம் உங்களுடைய இந்த எதிர்ப்பு நிலையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சார்பு நிலைக்கு போறது அப்படின்றது தேவை, ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஆயிடுது. இது வந்து ஒரு வகையான ஒரு அழுத்தம் கொடுக்குற ஒரு விஷயம். இப்போ அந்த தேவையிலிருந்து தான் இப்போ வங்கதேசத்துல ஒரு மாற்றம் நடந்திருக்குது. அது வலதுசாரிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே அமெரிக்கா இந்தியாவிலையும் இப்போ தீவிர இந்துத்துவவாதிகளை அவங்க வந்து ஆதரிச்சு அவங்க ஆட்சிக்கு 2014 ஆட்சிக்கு வந்ததா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அவங்களும் இந்த மாதிரியான அண்ணா ஹசாரே போராட்டம், இந்த மாதிரியான முகநூல்ல மிகப்பெரிய அளவுல வந்து பற்றி எரிஞ்சு ஒரு போராட்டம் தான். இப்படி இப்போ வந்து வங்கதேசத்துல இன்னைக்கு பற்றி எரிஞ்சதோ அன்னைக்கு இந்தியாவிலேயும் இந்த மாதிரி பற்றி எரிஞ்சுது. ராம்லீலா மைதானத்துல நடந்த அந்த போராட்டங்கள்லாம் பல பேருக்கு மறந்து போயிருக்கும். கொஞ்சம் நினைவுபடுத்தி இந்த பொதுவத்தில கொஞ்சம் சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப என்ன நடந்தது, நம்ம எல்லாம் என்னென்ன ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ உலகம் முழுக்க இருக்கிற மாற்றங்களுடைய ஒரு சீர்வரிசை கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி நடந்து அந்த காலத்துக்கு அவங்க தேவைப்பட்டாங்கன்றதால அவங்க ஆதரவு நிலை தெரிவிச்சாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, மாற்று ஒரு தேவை இருக்கு. அந்த தேவைக்கு பக்கத்து நாடுகளை அந்த மாதிரியான ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரதா புரிஞ்சுக்கலாம். அப்போ இதை வெறுமனே வந்து 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையா மட்டும் பார்க்காம, இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாவோ இது வந்து ஒரு மதவாத அடிப்படைவாதிகளை வந்து அரசியலுக்கு வராங்க, வலதுசாரிகள் அரசியலுக்கு வராங்கன்றது மட்டுமே புரிஞ்சிக்காம, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார காரணங்கள், உற்பத்தி மாற்றங்களையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். 1. 2வது இந்த மதச்சார்பின்மை, சுதந்திரம், இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, மனித உரிமைகள், இந்த மாதிரிலாம் விஷயத்த பேசுறது, அந்த ஜனநாயகத்தை பேசுறது அப்படின்றது என்னன்னா,
அது வந்து மக்களுக்கான ஜனநாயகமா பொதுவா முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா அது முக்கியமா மக்களுக்கான ஜனநாயகமா, அந்த மூலதனம் உள்ள போய் எந்த எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம உள்ள போறதுக்கான ஜனநாயகமான்றதையும் இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமா நம்ம வாசகர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். இதை நம்ம பார்க்கணும். ஓகே, இறுதியா நம்ம பார்க்கும்பொழுது இப்போ இந்தியா வந்து வங்கதேசத்தை ஒரு காலனி மாதிரி பயன்படுத்துறதா அந்த போராட்டக்காரர்கள் நிறைய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. அதே போல எல்லா நாடுகளுமே சமீப நாட்களா பார்க்கும் பொழுது இந்தியாவோட ஒரு முரண்பாடு வருது அப்படின்னா நாங்க சீனா கிட்ட போயிடுவோம் அப்படின்ற மாதிரியான சில மிரட்டும் துணியில வந்து பேசுறாங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பேசப்படுதுன்னா, இந்தியா வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டைமிங் அப்படின்றது ரொம்ப லாங் பீரியடா எடுத்துக்கிறாங்க. அதுவே சைனாவை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஷார்ட் பீரியட்ல அவங்க வந்து நிறைவேற்றி கொடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி பாக்குறது, சீனா வந்து சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்ல இந்தியா தரப்புல வந்து டிப்ளமேசியா வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? அது மறுபடியும் நம்ம எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னா, அந்த உற்பத்தியில இருந்து தான் தொடங்கும். இது வெறுமனே சீனா, இந்தியா அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலா, இந்தியாவுல என்ன மாதிரியான உற்பத்தி நடக்குது, சீனாவுல என்ன உற்பத்தி நடக்குது, அவங்க எந்த பொருளை வந்து சந்தைப்படுத்துறாங்க, நாம எந்த பொருளை சந்தைப்படுத்துறோன்றது தான் பார்க்கணும். அவங்களுடைய வேகம் அப்படிங்கிறது, அவங்க வெறுமனே வந்து அரசியல் வேகம் கிடையாது. அது பொருளாதார வலிமையில இருக்கக்கூடிய வேகம், தொழில்நுட்ப வலிமையில இருக்கக்கூடிய வேகம். அவங்கள்ட்ட நீங்க எதை கொடுத்தாலும் வேகமா பண்றாங்கன்னு அது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு இருக்குது. நம்மகிட்ட ரொம்ப பொறுமையா நடக்குதுன்னா, அப்படியான கட்டமைப்பு நம்மகிட்ட பொறுமையா நடத்துறதுக்கான கட்டமைப்பு தான் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து வெறுமனே அரசியலா பார்க்காம, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான உற்பத்தி சார்ந்த வலிமையா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது முதல் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா, இது இப்ப சொல்றோம் இல்லைங்களா, இப்ப நம்ம இந்த பக்கம் போறாங்க அந்த பக்கம் போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறது. வெறுமனே இந்த மாதிரி அரசியல் போராட்டங்களை வந்து ஒரு மத ரீதியா இந்துக்களை தாக்குறாங்க இல்ல முஸ்லிம்களை தாக்குறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் சார்ந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல இந்த மேற்கத்திய நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா முதலாளித்துவம் வரும்போது மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு விஷயம் சேர்ந்தே வந்தது. ஆனா மற்ற ஆசிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற இந்த மாதிரியான வளராத நாடுகள் இல்ல வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கருத்தியல் அப்படிங்கிறது பழைய கருத்தியல், புதிய உற்பத்தி முறை, பழைய கருத்தியல் அப்படின்ற ஒரு லேக் இருந்துச்சு. ரெண்டுக்கும் வந்து ஒரே ஒரு பேரலா போகல. ரெண்டும் வந்து என்னன்னா சமமா போகணும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு விதி. ஒரு அரசியல் பொருளாதாரம் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய பொதுவா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரெண்டு இணையா போகல. ஏன் இணையா போகல அப்படின்னா, இங்க இந்த மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது நம்ம சொந்தமா ஒரு உற்பத்தியை மாற்றி வளர்த்து நமக்கு அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம சொந்தமா ஒரு தொழில்நுட்பத்தை கண்டறிஞ்சு அதை வந்து சந்தைப்படுத்தி அதுக்கான ஒரு உள்கட்டமைப்பு ஏற்படுத்திருக்கிறோமா, இல்ல யாரோ ஒருத்தரோட தேவைக்காக நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த நம்மளுடைய உள்கட்டமைப்பை வந்து கட்டமைச்சு கடன் வாங்கி கட்டமைச்சு நம்ம வந்து எல்லாம் மாறிடுச்சு சொல்லிக்கிறோமான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த லேக் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த தற்சார்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. வெறுமனே நம்ம வந்து தற்சார்புன்னா ஏதோ காரணம் இல்லாம சொல்றது கிடையாது. இப்போ ஒருத்தட்ட போய் இன்னைக்கு வந்து ஒரு மிட்டாய் வேணும், குழந்தை மிட்டாய் வேணும் அப்படின்னா உடனே போய் கடையில வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக அந்த நேரத்துல வேணா அந்த குழந்தை வந்து கண்ணை கசக்கிறது நிறுத்திடும். ஆனா அது தொடர்ந்து நீங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து கண்ணை கசக்காம வந்து புரிய வைக்கணும். பொறுமையா புரிய வச்சு அதை வந்து நீங்க இப்படிதான் செய்யணும், இதுதான் சரிதான் தப்புன்னு சொல்லி புரிய வைக்கிறது மூலமா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு திசை நோக்கி போக முடியும். அதே போல நாம ஒரு தேவை இருக்குன்னா உடனே போயிட்டு மற்ற நாடுகள்கிட்ட போய் நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை வாங்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துக்கு அது தேவையான விஷயம் தான், அதுக்காக செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த காலப்போக்குல எப்பயுமே போய் அங்க போய் அவங்கள்ட்ட கடன் வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி செய்யும்போது என்ன நடக்குன்னு ஒரு சார்புத்தன்மை வந்துருக்கு. அப்ப சார்புத்தன்மை வரும்போது புதிய மந்தையில பழைய கல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா புதிய உற்பத்தி முறை, பழைய கருத்தியல் அப்படின்ற ரெண்டு அந்த ஒண்ணுக்கு தொடர்பற்ற விஷயங்களை வச்சுக்கிறோம். அந்த தொடர்பற்ற விஷயங்களை வச்சுக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான அந்த கருத்தியல் பழைய கருத்தியலை புதிய மாற்றத்துக்கு ஏற்ப தொடர்ந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிறது. அந்த மாதிரியான பழமைவாதிகளை பயன்படுத்திக்கிட்டு இவங்க இந்த மாதிரியான ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்ற விஷயங்கள்லாம் செய்யறாங்க. அப்போ நம்ம ஒரு வாசகர்களா இருக்கக்கூடிய மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை வந்து வெறுமனே வந்து அரசியலா கருத்தியலா மதவாதமா மட்டும் பார்க்காம இது உற்பத்தி சார்ந்த விஷயமா பார்த்து புரிஞ்சுக்கும் போதுதான் இது வந்து ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அவங்களால ஏன் வந்து வேகமா இயங்க முடியுது, நம்மளால ஏன் வேகமா இயங்க முடியல அப்படின்ற காரணம் தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது என்னன்னா, அவங்க இந்த மாதிரியான ஒரு இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்ற ஊசலாட்டம்ன்றது வெறுமனே வந்து நம்ம கிட்ட இருக்கிற அரசியல் ஊசலாட்டம் கிடையாது, நம்மளுடைய சார்பு தன்மையில் இருக்கக்கூடிய ஊசலாட்டமாகவும் இதை புரிஞ்சுக்கணும், நம்ம வாசகர்கள் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதிலளித்தமைக்கு நன்றி. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.